இன்னைக்கு என்னன்னா, ஒரு சீரியல் பார்த்தேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவில ஒளிபரப்பாகுற மகாநதி அப்படிங்கிற ஒரு சீரியல். அதுல ஒரு சீன் என்னன்னா, அ அ நம்ம மகாநதி சீரியல்ல ஒரு ஃபேமிலி இருப்பாங்க பார்த்தீங்களா? சந்தானத்தோட ஃபேமிலி அ ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதோட வந்து இப்போ செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி வந்து செகண்ட் ஃபேமிலி சந்தானத்துக்கு செகண்ட் ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த சந்தானத்தோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 30 வருஷம் ஆகுது. இந்த செகண்ட் ஃபேமிலி இப்பதான் என்ட்ரி குடுக்குறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன 2 வருஷத்துல இவங்க கூடயும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆ மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா, இந்த செகண்டா கல்யாணம் பண்ணாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம, மேரேஜ வந்து லீகலி அவங்க வந்து ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. ஆனா முதல்ல கல்யாணம் பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த ஒய்ஃபோடைய மேரேஜ் வந்து ஒரு திருமண மண்டபத்துல நடந்திருக்கு. அத வந்து பதிவு பண்ணல. என்ன ஆச்சுன்னா, அந்த சீரியல்ல லீகலி பாத்தீங்கன்னா இவங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்லாம் இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி ஒய்ஃபாவே இவங்க ஆயிடுறாங்க லீகலி. செகண்ட் மேரேஜா இருந்தாலுமே கூட அவங்க லீகலா வந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணதுனால இவங்க தான் வந்து சட்டப்பூர்வமான மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சீரியல்ல. இது ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க வந்து உங்களோட பார்ட்னரை சந்தேகப்படணும் அப்படிங்கிறது கிடையாது குறிக்கோள். நீங்க மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணிடணும். உங்க கல்யாணம் ஆகுது அப்படின்னா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கட்டாயமா நீங்க பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. ஃபியூச்சர் ஈவன் ப்ராப்பர்ட்டிஸ், லீகல் ஹையர்ஷிப் எல்லாத்துக்குமே வந்து இந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். சோ பண்ணாம இருக்கீங்கன்னா குயிக்காவே பண்ணிடுங்க. தேங்க்யூ.